விஷால் என்ன பண்றீங்க டின்னருக்கு? டின்னருக்கா பட்டாணி குழம்பு, சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்க. சப்பாத்தி மாவு இன்னும் உருட்டுல குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி ஊற்றிக்கலாம். எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கீங்களா? எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சிருக்கேன். ஒன் பார்ட் பட்டாணி குழம்பு தான். நம்மளும் உட்காந்து தாளிச்சுலாம் இருக்க முடியாதனால ஒன் பார்ட் ரெசிபி கேட்குறது. அதே ஒன் பார்ட் பட்டாணி குழம்பு அவ்வளோதான். அரைக்கிறோமா ஊற்றுறோமா 4 விசில் விடுறோமா இறக்கி வச்சு சாப்பிட்றோமா இருக்குது. அவ்வளோதான். நான் என்ன காமிச்சிருச்சு ரெசிபி பார்க்கணுமா? என்னென்ன போட்டிருக்கீங்க? இப்போ பாப்பா எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கடுகு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் பட்டாணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். தாளிச்சுட்டு இவ்வளோதான். இது வந்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி வேண்டியதான். இது வதக்கிற டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். மசாலா அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டா? கோல்கேட்டா? பேஸ்ட் அந்த பேஸ்ட்டு கிடையாது. இது வந்து மசாலா பேஸ்ட். அவ்வளோதான். பல்லில் தேய்க்க முடியாது, சாப்பிட தர முடியும். அதுக்காக தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேலே எப்படிங்க தெளிவு உங்களுக்கு? சரி ரைட்டு. மசாலா பேஸ்ட் ஆக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்துட்டு பெரிய சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் வந்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம், 1 இன்ச்சுக்கு வந்துட்டு இஞ்சி, அப்புறம் ஒரு கட்டி பூண்டு பெரிய கட்டியில், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கடைசியில் வந்துட்டு இன்னும் 2-3 பொருள்லாம் போடணும். அதை நான் காட்டுறேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்கணுமா? இதெல்லாம் சேர்த்து பச்சையாக அரைச்சிட வேண்டியது தான். இந்த வதக்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. அதான் பச்சையை அரைச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். இது கூட கொஞ்சம் இது எல்லாம் அரைச்ச சகப்பா தானே வரும், பச்சையெல்லாம் வராதுல்ல? பச்சைனா நம்ம மசாலா வதக்காம போட்டா அது பச்சையா அரைச்சன்னு அர்த்தம். இதுக்கிட்ட அப்பப்போ கிச்சனுக்கு வரணுங்கிறது. கிச்சனுக்கு வரலன்னு இப்படிலாம் கேள்வி கேட்கத்தான் தோணும். ஒரு 10 போல மிளகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு. இது கூட ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு சின்னதாக இந்த சைஸில் ஒரு பட்டை, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச கொத்தமல்லி இருக்கு இல்லையா, காஞ்ச கொத்தமல்லி வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இது கூட கொஞ்சமா துருவன தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் துருவி வச்சிருக்கோம். ஒரு பெரிய தேங்காயில் 1/4 மூடி தேங்காய். ஓ, இதெல்லாம் வந்து வணக்காம அப்படியே அரைக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சம் 2 ஐட்டம். அது என்னன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமா. இது வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள். இது கடையில் வாங்கினது தான். அது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை வந்துட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டுமா? ஓகே. மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டா போதும். இந்த அளவுக்கு வரும். ஓகே. இதை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். பட்டாணி ஊற வச்சிங்களா முதல்ல? பட்டாணி ஊற வச்சு, பட்டாணி காலையிலேயே ஊற வச்சிருக்கணும். நைட்டு சமைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 4 மணிக்கு ஊறவே வச்சேன். அது சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சு அந்த இடிக்கிற கல் இருக்க பற்றியா அதை தூக்கி மேலே வச்சுட்டேன். ஆவியில் வச்சுட்டு ஆவியில் பட்டுட்டே இருந்தால் அது கொஞ்சம் ஒரு 2 or 3 hours வந்துட்டு ரெடி ஆயிடும். 4 o'clock ஊற வச்சேன். இப்போ வந்துட்டு 8 o'clock ஆச்சா, அப்போ 4 hours வந்துட்டு ஊறி இருக்கு. அவ்வளோதான். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தால் நல்லா கசகசம் வெந்துடும். அவ்வளோதான். மசாலா ஆட் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி, மிக்சியை வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போதைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அப்புறம் கடைசியில் விசில் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா வேணும்னா போட்டுக்கலாம். ஓ, இது எல்லாம் போட்டுட்டு விசில் விடணும். அவ்வளோதான். விசில் எடுத்தால் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இது அப்படியே மூடி போட்டுற வேண்டியது. எதுவுமே சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை வந்துட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்தால் பட்டாணி வந்து நல்லா வெந்துடும். அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனையும் போயிடும் நம்மளுக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம், இப்போ தண்ணியாக தான் இருக்கும், நாம வேணும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. குழம்பு ரெடி. நீ சப்பாத்தி தேய்க்க வேண்டியதுதான். சப்பாத்தி ரெடி பண்ணுறீங்களா? முடிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் வந்து என்னடா இந்த வீட்டில் வந்து இந்த பையனே சமைச்சிட்டு இருக்குது, அப்பப்போ இந்த பொண்ணு வந்துட்டு போகுதுன்னு மட்டும் நினைப்பாங்க. ஓகேவா? எங்கள் வீட்டில் வந்து இவர் தாங்க குக்கு, எல்லாமே இவர் தான் செய்வார். எனக்கு சுத்தமாக சமையல் தெரியாதுன்னு சொல்லக்கூட முடியாது. ஒரு 100% ஒரு 30% தெரியும். அப்பப்போ வந்து இந்த சாம்பார், இந்த ரசம், ஏதோ ஒரு சில பொரியல் அந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும். மற்றபடி இந்த நான்வெஜ்ஜு, இந்த சப்பாத்தி, இந்த குருமா இதெல்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது. இப்போ வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி வந்து 7 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே இவர் தான் சமைச்சிட்ருக்காரு. எல்லாமே வந்து இவர் தான் செய்கிறாரு. பிரணவ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, இல்லை நான் ஆஃபீஸ் போய் தம்பி பிறக்கிறதுக்கு 2வது பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து, தம்பி ஸ்கூலுக்கு போய் எல்லாம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இவர் தான் செஞ்சிட்ருக்காரு. இப்போ வரைக்கும் எல்லா டிஷ்ஷும் இவர் தான் செய்கிறாரு. நீங்கள் எப்போ இருந்து சமைச்சிட்ருக்கீங்க? ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் படிக்கும்போது வந்துவா? ஆமாம். இப்போ வந்து இவங்க வீட்டில் வந்து 2 பசங்க, பொண்ணு இல்லை. அதனால் வந்து அத்தைக்கு வந்து இவர் தான் வந்து மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவார். அவங்க 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. இவர் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி அதுலேருந்து வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபுட்டு மேலே சமைக்கிறதுனால ஒரு லவ் அப்படின்னு கூட சொல்லலாம். சமைக்கிறதுனா ஒரு ஒய்ஃப்காக சமைக்கிறதுனா, குழந்தைக்காக சமைக்கிறதுனா ஒரு மாதம் 2 மாதம் வந்து அது இன்ட்ரெஸ்டாக செய்யலாம். ஆனால் வந்து இவ்வளோ வருஷம்லாம் வந்து தொடர்ந்து வந்து அது மேலே ஒரு லவ், சமைக்கிறது ஒரு பிடிச்சி அந்த ஃபுட்டு வந்து நம்ம லவ் பண்ணி இது செஞ்சால் மட்டும்தான் இவ்வளோ வருஷம் வந்து செய்ய முடியும். இவருக்கு வந்து இந்த சமைக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. புதுசாக நம்ம செய்யணும், எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு வைங்களேன். இப்போ வந்து சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவருக்கு எந்த ஹெல்ப்புமே வந்து அவர் பண்ணாமலே இருக்க மாட்டேன். எல்லாமே அவங்களே செய்யணும் அப்படிங்கிறதால இல்லை. அப்பப்போ வந்து இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு எடுக்கிறது, எல்லாமே கட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லா ஹெல்ப்பும் அவர் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து எல்லாமே செய்வோம். சாப்பாடு மட்டும்தான் அவர் செய்வார். மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணிக்குவோம். 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ வந்து அவர் வந்து பிரணவர் வந்து டியூஷன் வந்து கூப்பிட போயிட்டா, அப்படி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரக்குள்ள வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்பாத்தி போட்டுருக்கேன். அவர் வந்து தேய்ச்சி வச்சுட்டு போனார். தேய்க்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டா, அப்படி கொஞ்சமாக இவ்வளோ வந்து தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டா. அப்படி இதெல்லாம் சரி ஓகே வரதுக்குள்ளே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஒன்றுனா ஏன்னா அவங்க வந்து பசியாகுது அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் வந்து ரெடி ஆகிட்டாரு தூங்குறதுக்காக. ஸோ 2 பேர்த்தையும் பார்க்கணும். அவர் ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தால் வந்து டைமும் ஆகிடும். ஸோ ஆளுக்கு பாதி எல்லா வேலையுமே வந்து ஆளுக்கு பாதி எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். சப்பாத்தி வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு பாதி போட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் டியூஷன் வந்து கூப்பிட்டாருக்குள்ள இன்னொரு 6 சப்பாத்தி போல இருக்குது. அதை மட்டும் போட்டு எடுத்தால் முடிஞ்சது. அவ்வளோதான். சப்பாத்தி சுட்டாச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பட்டாணி குழம்பும். இனி சாப்பிட வேண்டியதுதான். டைம் வேறு ஆயிடுச்சு இப்போவே. இப்போ இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக சப்பாத்தியும் 1 பார்ட் குருமாவும் வச்சு டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுவோம். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காம சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எங்களை பற்றின என்ன நிறைய அப்டேட் வந்து தெரியணும், எங்களை பற்றி நிறைய உங்களுக்கு தெரியணும்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஸ்டினாக கேளுங்க. ஏன்னா இதுதான் வந்து எங்களோட வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வீடியோ அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சொல்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தால்
கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நாங்க சொல்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பாய். பாய்.